ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர் ரிச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயத்தோட பூண்டு எல்லாமே சேர்த்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு அப்பளம் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரக்குழம்பு நீங்கள் ஒரு டைம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். காரக்குழம்புக்கு ஒரு குழம்பு கரண்டி அளவு பெரிய கரண்டியால் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்செடுத்து சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நிறையா தோல் நீக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவே சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே அப்படியே சேர்த்துக்கணும். லைட்டாக அப்படி வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த காரக்குழம்புக்கு 2 காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸு தோல் நீக்கி நீள் வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் நார்மல் சைஸு சின்ன சைஸு தான். அதே மாதிரி நீள் வாட்டத்தில் தண்ணியில் உப்புக்கல் போட்டு வைங்க, கலர் மாறாமல் இருக்கும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் சேர்த்து காரக்குழம்பு ரெடி பண்ணுறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. வடகம் சேர்த்தாக்கா ரொம்ப குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு 2 செகண்ட் வதங்கிட்டு நல்லா ஒரு பூண்டு தோல் நீக்கி ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். இதுவும் அது கூட சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு சேர்த்தோன்னு சின்ன வெங்காயம் வெட்டிருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இதை நல்லா கரைச்சி எடுத்துடலாம். வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னாக்கா 1 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 2 செகண்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், தீ வந்து குறைச்சிடுங்க. தூள் சேர்த்தோடனே கருகிடும், அதனால் குறைச்சிடுங்க. நல்லா எண்ணெயில் மிளகாத்தூள் புரிஞ்சிருக்கு. இப்போது பச்சை தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். காய் வேகணும் இல்லையா, முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். புளி தண்ணி விடும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. குழம்புக்கு தகுந்த கல் உப்பு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. தட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 தக்காளி இந்த நடுபாகத்தை கட் பண்ணிவிட்டு 2 ஜாரில் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், தக்காளி அரைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இதுலேயே இந்த புளி தண்ணி நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. புளி தண்ணி சேர்த்த பிறகு கலந்து விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிக்குது. நம்ம அரைச்ச தக்காளி விழுதையை அப்படியே சேர்த்துருங்க. இது ஜாரில் இருக்குது, வேஸ்ட் ஆகிடும். அப்படியே அது சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்துக்கிறதால உடனே திக்காகிடும். உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. குழம்பு நல்லா திக்காகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாசனையாக இருக்குது. குழம்பு நல்லா திறந்த உடனே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சொரக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷம் ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு ரசம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சொரக்காய் பொரியல் தான் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், சொரக்காய் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். விதையெல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. சொரக்காய் பொரியலுக்கு ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன்.
கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. வெங்காயம் பச்சை மிளகாய், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3. இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 2 செகண்டு. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்லா வதங்கியிருக்கு. நல்லா வெங்காயம் வதங்கினோடனே வாசனையாக இருக்கும். இந்த டைமில் நம்ம சொரக்காய் கட் பண்ணியிருக்கிறத அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 2 செகண்டு எண்ணெயில் வதங்கிட்டோம். கலந்து விடுங்க. செஞ்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. சொரக்காய் வந்து தண்ணி விடும். நல்லா கலந்து விடுங்க. அதனால் கொஞ்சமாக வைங்க. இந்த காய்க்கு தகுந்த தூள் உப்பு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், தண்ணி விட்டாச்சு. அப்படியே மூடி வைங்க. 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, வறுத்த வேர்க்கடலை பாதி தோல் எடுத்துருக்கேன். தோல் எடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பாதியமாக பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஜாரில் சேர்த்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக பொடிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருகின தேங்காய் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த ரெடியாக வச்சுருக்கேன் தேங்காய் திருவிழா சேர்த்துங்க. ஒரு 2 செகண்ட் கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம பொடிச்ச வேர்க்கடலையும் சேர்த்துருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வேர்க்கடலை சேர்த்த உடனே நல்ல வாசனையாக மணமாக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது பாருங்கள். சொரக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சொரக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்க்கடலையும் தேங்காய் சேர்த்துருக்கான் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வறுத்து பொடி பண்ண பருப்பு கூட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் இருக்கிறதால பசங்களுக்கும் எடுத்து தான் வைப்பாங்க. இது கூடயே சேர்த்து இருக்கிறதால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்து கூட நெய் விட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு ஒரு கேரட்டு, ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு ஒரு கேரட் எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பருப்பு கூட்டுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். 4 டீஸ்பூன் முழு உளுந்து, அது கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய். இவ்வளோ தான் காரம். மிளகு கொஞ்சம் காரம், நான் அதனால் 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் செவர வதக்கிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து ஜீரகம் இந்த சூட்லேயே அது நல்லா செவந்து வதக்கிடும். ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே சேர்த்துட்டேன். நம்ம பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிருக்கேன். அப்படியே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டும் பருப்பும் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்கக்கூடாது, இதில் வேக வச்ச தண்ணியே போதும். கூட்டுன்றதால திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த கூட்டுக்கு தகுந்த உப்பு, தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 4 பீஸ் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக கொரகொரப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் நம்ம கூட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி அப்படியே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம தேங்காய் திருகி வைப்போம் இல்லையா, வச்சுருக்கோம் இல்லையா, அதோட கொஞ்சம் பொடிசாக இருக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம பொடியை வந்து அப்படியே சேர்த்துடலாம். நல்லா கலந்து. மஞ்சத்தூள் வந்து நான் பருப்பு வேக வைக்கும் போதே போட்டுட்டேன், அதனால் இப்போ சேர்க்கலை. இங்கே பாருங்கள், நம்ம தேங்காய் பொடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அப்படியே சேர்த்துருங்க.
கொட்டு திக்காகிடுது. இந்த டைமில் நம்ம தாளித்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தீயை வந்து குறைச்சிடுங்க. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 ஸ்பூன், ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி கொஞ்சமாக, அப்படியே நல்லா தாளிச்சுதேன். இந்தாண்ட அடுப்பில் கொதிக்கிட்டு பாருங்கள். அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பருப்பு போட்டு ரெடி. பொடிச்ச சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கூடயே சாப்பிட்லாம். நெய் விட்டு சாப்பிடுங்க. நல்லெண்ணெய் விட்டு கூட மேலே ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே விட்டுடலாம். எண்ணெய் அப்படியே 1 டீஸ்பூன் எண்ணெய் அப்படியே மேலே விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாக அப்படியே எண்ணெய் சேர்க்கறதால இந்த சூட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூசணிக்காய், கத்திரிக்காய் கூட சேர்த்து கூட செய்யலாம். நான் கேரட்டு மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வறுத்த பொடி பண்ண பருப்பு கூட்டு ரெடியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.